120 per kilo. Huh? 120. 120. 120. Holiday வண்டியில எத்தனை பேர் போறாங்கன்னு சொல்லி நல்லா இருக்குங்க. உண்மையிலுமே வேற டிஃபரெண்ட் டேஸ்ட், வேற லெவல், நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த லோரி எப்படி இருக்குன்னு சொல்லு. வேற லெவல். இலங்கையில 2 காய் வந்து 600 ரூபாங்க. இங்க Puchipala. Yeah. Kambali Puchipala. Kambali Puchipala. Arshad. அங்கே இருக்கிற சாறுகளை சாறு இருக்குது, அந்த சாறுகளால் தான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. It's a god. It's a god. Apple god. Who will treat my wife without touching, without looking? I will give you surprise. This man said, who made this mosque. His real. இங்குள்ள குப்பைகளை தின்று ரொம்பவே கொழுத்து காணப்படுது. இவன் எப்படி இருக்கா, இவன் வந்து பாரம்பரிய தூக்கி எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. பஃபரை பாருங்க, முட்டி பட்டாவெல்லாம் இதெல்லாம் இதுதான் நோவுங்க ஃபுல்லா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன் சொன்னால் பாகிஸ்தானில் லாகூர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி, அவங்களோட அன்றாட வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து அந்த சைடில் பெட்ஷாஹி மாஸ்க் அதே போல் ஃபோர்ட்டெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், எங்கட ஊர்ல எல்லாம் பாபர் வந்து சொப்புழுகுறாங்க பாருங்க. இங்கே வந்து பாருங்க, ரோட்டோரத்துலேயே உட்காந்து இப்படி முதுகையில தரிக்கக்கூடியதெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து சேகரிக்கிற இடமா தான் இது காணப்படுது. பாருங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஓல் டுகெதர் எல்லாத்தையும் சேகரிக்கிற இடமா தான் இது காணப்பட்டு இருக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு ஒரு பைக் சர்வீஸ் செய்கிற ஒரு இடமாக காணப்படுது. பாருங்க பைக்கெல்லாம் சர்வீஸ் செய்கிற இடமா. அதே போல் நிறைய கடை தெருக்கள் இந்த இடங்கள் இருக்கு பாருங்க. பழைய எல்லாமே பழைய கட்டிடங்களாக தான் இது காணப்படுது பாருங்க. ஓகே, இதுக்கு அப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி முழுமையாக ஆராய்ச்சி பார்ப்போம். இந்த லாகூர்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆடு ஒன்று தூண்ல கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆடு ஒன்றுன்னு சொல்லி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஓ மை காட், எவ்வளோ ஒரு பெரிய செம்பரி ஆடு மாதிரி ஒரு ஆடுங்க. அது மூஞ்செல்லாம் ரொம்ப ஷேப் வித்தியாசமா இருக்கு, காதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு பழமையான நகரம்னு சொல்லி, பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே அப்படியே தான் இருக்கு போல. பாருங்க நாடுகள். இதுல இந்த பாகிஸ்தான்ல வந்து என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லிங்க. அப்படின்னு சொன்னா பச்சுவனே நாம் சிதார். ஓகே ஓகே ஓகே. இவங்க எல்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லிங்க. என்னன்னு சொன்னா, நாங்க என்ன இருந்தாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. என்னக்கா கேமரா வச்சிருந்தாலும் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ற அந்த மக்களாக தான் காணப்பட்டாங்க பாருங்க. இடங்கள்ல சப்பாத்து கடைகள் நிறையவே இருக்குங்க. ரோட்ல 2 சைடும் நிறைய சப்பாத்து கடைகள். இந்த பாகிஸ்தானி ஆட்கள் வந்து போதுவாங்களே பாருங்க. இதில் ஸ்ட்ராபெரி விற்று கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி, ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ். அதே போல இந்த பாகிஸ்தான்ல வந்து நிறைய பேர் வந்து காரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனால் பைக் எல்லாம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைட்ல நிறைய கடைகள் இருக்குங்க. எல்லாம் ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஷூ கடைகளும் சப்பாத்து, இந்த பஞ்சாபி ஷூஸ்லாம் சொல்லுவாங்க, பஞ்சாபி ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த ஸ்ட்ரீட்ல நிறையவே காணப்பட்டுன்னு தான் சொல்லலாங்க. பாருங்க இது இருக்குன்னு சொல்லி. எல்லாம் ஃபுல்லாவே பைக் தான். இந்த இடங்கள்ல ஃபுல்லாவே பைக்ல தான் எல்லாரும் பிரயாணம் செய்யறாங்க. இப்போ இந்த இடங்கள்ல காணப்படுற இந்த கட்டிடங்கள் அனைத்துமே சீக்கியர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கட்டிடங்களா தான் இருக்கு. அதே போல இந்த காட்டின பள்ளி வாயல் கூட முகலாயர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பள்ளி வாயிலாங்க. மக்களோட மக்களா கலந்து இதெல்லாம் பாக்குறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஜிகாரம் காணப்படுது பாருங்க. முஸ்லிம்கள் ஜியாக்கள் வணங்க கூடிய ஒரு இடம் பாருங்க. நாங்களும் பாகிஸ்தான்ல மக்களோட மக்களா அவங்க போக்குவரத்து செய்யக்கூடிய இந்த ரிக்ஷாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலுமே இப்படி பின்னால 3 பேர் உட்காந்து போடுறது வேற லெவல் பண்ணா இருக்கு. சுத்தி வர எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்பவே ரஷ்ஷா இருக்கு. எவ்வளவு ஆட்கள் நடமாடி கொண்டிருக்கிறாங்க சொல்லி பாருங்க. இதனால நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க தான் பாருங்க. எல்லாம் ரோட் வேலைகள் செய்யறவங்க தான் இருக்காங்க. Carefully, my friend.
இப்படியெல்லாம் போறாங்கன்னு சொல்லி பாருங்க. ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே கடினம் தான் சொல்லலாம். ரொம்பவே கஷ்டம். இதால ரோடெல்லாம் மாறி வாரு பாத்தீங்களா, வேற வழியே இல்லை. இங்க சட்டம் அதெல்லாம் பார்க்கவே இல்லாதுக்கு நாங்களும் இந்த மஞ்சள் கோட்டு வரல தான் கடக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனா கஷ்டம் பாருங்க, வார வரது ரொம்பவே பிஸியா இருக்கு இந்த டவுன் எல்லாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வர சின்ன பிள்ளை எல்லாம் தூங்கி வலியுதுன்னு சொல்லி. சின்ன பிள்ளை எப்படி தூங்குதுன்னு சொல்லி பாவம் பைக்கில். அதை நிறைய பேர் இப்படித்தான் அவனோட பப்ளிக்கு தான் யூஸ் பண்ணுவான். பாருங்க, வேறு கூவி கூவி கூப்பிடுறாரு. எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி இடங்கள்ல கூவி கூவி கூப்பிடுறாரு. பாருங்க, அப்படி யாராலும் போற இடத்துக்கு இருந்தாங்கன்னா பின்னுக்கு ஏறுவாங்க. சைட்ல நிறைய உடுப்பு வாங்கியாவது. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஜிஞ்சர் ரிக்ஷான்னு சொல்லுவாங்களாம். இது நிறைய பேர் போகலாம், 6, 7, 8 பேர்கிட்ட போகலாம் இந்த ஜிஞ்சர் ரிக்ஷாவில். டூர் போறாங்க ஒரு பஸ் வண்டியில. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க, கொல்லுக்குள்ள கிளனி பாலம் இருக்குது. அதை மாதிரி தான் காணப்பட்டது. பாருங்க, கிளனி பாலம் அதே மாதிரி அந்த ஷேப்லேயே தான் இருக்குது இந்த இடங்கள்லாம். ஓகே, நான் இறங்கிட்டோம். நீங்க பாருங்க. ஓகே, இழுத்த வந்து பாருங்க, இந்த ரிக்ஷால தான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேற லெவல் ஃபன். உண்மையிலுமே இங்க பாகிஸ்தான் மக்களோட மக்களாக அவங்களோட தான் ட்ராவல் பண்றாங்க வீடியோல. ஹலோ, இந்த சைடுல பாருங்க பாகிஸ்தான் பஸ் எப்படி போகுதுன்னு சொல்லி. லால் சப்ஸ்ன்னு சொல்லி வேற லெவல் பஸ் வந்து கான் ரோஸ். இங்க பாருங்க, இலங்கை நாட்டுல மாதிரி இங்கேயும் வாழைப்பழம் வந்து 120 விற்கிறாங்க. எண்பதுனா அது மாதிரி வாழைப்பழங்கள் தான். நாங்க பைத்து கொண்டிருக்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், ரைட்? ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் பைத்து கொண்டிருக்கிறோம். என்னோட அசாம் ப்ரோட தான் பைத்து கொண்டிருக்கிறோம். பாபர், ரைட்? பாபர் ப்ரோ அவங்கள்ட்ட தான் பைத்து கொண்டிருக்கிறோம். கைடு எங்கட இன்னைக்கு முழு நாளுமே ஃபுல்லாவே நிறைய இடங்களை வந்து சுற்றி காட்டினாரு. இப்போ வந்து நாங்கள் பைத்து கொண்டிருக்கிறோம் ஃப்ரூட் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பழங்கள் நிறைந்த இந்த சந்தைக்கு தான் பைத்து கொண்டிருக்கிறோம். பைத்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்க, எப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த இடங்கள்ல. கழுதையில தான் வச்சிருக்காங்க பாருங்க. எஸ், அது டான்ஸ் ஆடுதுங்க. கோயா மாதுளம் பழம் இருக்கு இந்த இடங்கள்ல. 120 இலங்கையில வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அப்படின்னா ஸ்ட்ராபெரி 8 காய் வந்து 1600 கிட்ட போகும். இங்க கிலோவே 120 பாருங்க எவ்வளவு சேர்ந்து இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குங்க உண்மையிலுமே. வேற டிஃபரெண்ட் டேஸ்ட். டேஸ்டி. வேற லெவல். நல்லா இருக்கு. இங்க பாருங்க, எந்த ஒரு கலப்படமும் இல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு.
வேற லெவலுங்க. This one is from Pakistan, right? Yes. They have own garden. இவரோட சொந்த பயிற்சிகள் மூலம் செய்யப்பட்ட அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் உண்மையிலே நம்பலாம் அந்த விலைக்கு கிடைக்குதான்னு சொல்லி. எவ்வளவு சாப்பிட்டோம், 2 கிலோமாய் வாங்கிட்டோம், எல்லாமே சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அந்த லொரிக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். पेंट कर लिया? ये हम आपकी पेंटिंग देखने हैं. சார் அந்த வெஹிக்கிள் தொங்கும் தானே செயின் மாதிரி. அது அப்படியே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கார். He has done it. எல்லாம் ஃபுல்லாவே கையால தான் பெயிண்ட் பண்ணிருக்கார். Pakistani truck are the most famous in the world. हां. All are painting by hand. Sir, और कोई आप पेंटिंग करें? नहीं? He has finished. Yes, finish. ட்ரக்க வந்து ஃபுல்லாவே கையாலே பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்க இவர் பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்காரு. இந்த சைடு எல்லாம் அப்படியே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வேற லெவலுங்க. இந்த ட்ரக்க ஃபுல்லாவே மோடிஃபை பண்ண மாதிரி ஃபுல்லாவே கையாலே அப்படியே அழகா பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்க இங்க ரோசா பூ மாதிரி எல்லாம் செஞ்சு வாவ் அமேசிங். One kg 300. 1 किलो देंगे. எங்கட இலங்கையில எல்லாம் வந்து ஒரு காய் 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா கூட போயிருக்கு. இந்தியா லெவல்னு சொல்லி சொல்லுங்க. பாருங்க பாகிஸ்தான்ல 1 கிலோ வந்து ஜஸ்ட் 300 rupees தான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல ஈச்சம் பழம் இருக்கு பாருங்க, டேட்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து எப்படி விற்கிறாங்கன்னு சொன்னா கரத்திலே அப்படியே உட்காந்து இனலுக்கு இப்படி ஒரு டென்ட் ஒன்று அடிச்சு அதுலயே உட்காந்து அப்படியே தான் போடுறாங்க. जो रुई किलो 200. अंगूर இது வந்து 1 கிலோ வந்து 200 ரூபாவா? டேட்ஸ் 600 1 kg. இது வந்து 600. இல்ல பாருங்க நான் வந்து இந்த கிரேப்ஸை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. The different apples is not good quality. வேற லெவல்ல நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த ஒரிஜினல் கிரேப்ஸ்ங்கிற சுகம் வந்து இங்க கிடைக்குதுங்க உண்மையிலுமே. தேங்க்யூ பையா. எப்படி நிறைய ஆப்பிள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஜாதி பச்சை கலர் இதுல போட்டு அதுலயே தான் வச்சிருக்காங்க பாருங்க. அதே போல எங்கிட்ட அந்த ஈஸ்டர்ன் சைட்ல வந்து புட்டு ஒட்டக்கான்னு சொல்லுவோம். இதுதான் இருக்கு கிவி. कितने किलो है? 600 one bag. ஓ is a pack is இது வந்து 600 ரூபாங்க. ஒரு பெட்டி ஃபுல்லாவே 600 ரூபாய். இலங்கையில வந்து 2 காய் 600 ரூபாய் தாங்க. இதெல்லாம் எவ்வளவு சீப்பா கிடைக்கும்னு சொல்லி பாருங்க. कोई है अरे ट्राई करना चाहते हो बात तो खरीदने कोई कटे या पे கிவி காய் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு பார்க்க போறோம். பாருங்க பச்சை கலரா இருக்கு. இலங்கையில 2 காய் வந்து 600 ரூபாங்க. இங்க வந்து எவ்வளவுன்னு சொல்லி பாப்போம். வேற லெவல். is good yes is good yes இந்த பாக்ஸே வந்து 600 ரூபாய் தாங்க. ஆனா இலங்கையில 2 காய் 600 ரூபாய். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேலும் அந்த கிவி காயை ட்ரை பண்ணிட்டு அதே போல நிறைய காய் வகைகள் பல வகைகள் இருக்குது. இங்க பாருங்க வெள்ளைப்பூடு வந்து 200 ரூபாயோ வெள்ளைப்பூடு. இலங்கையில வந்து வெள்ளைப்பூடு வந்து 600 ரூபாய் போகுது. இங்க வந்து 200 ரூபாய் தாங்க. பாகிஸ்தான்லயே விளையிற அந்த வெள்ளைப்பூடு தான் நீங்க பாத்துருந்தீங்க. வேற லெவல் பெரிய ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் நிறைய மக்கள் நடமாடுற இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் இருக்கிறது வேற லெவல் தான். உண்மையிலுமே இந்த கைடோட தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையிலுமே பெரிய ஒரு ஃபுட் மார்க்கெட் தான் சொல்லலாம் இந்த இடத்துல. அப்படின்னா லாகூர்ல இவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கிற வேற லெவல். பாருங்க குதிரை வண்டி ஒன்று போகுது பாருங்க. இந்த இடத்துல அந்த வண்டிகள், அதாவது இந்த பழங்கள் விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வண்டிகள் வந்து ஃபுல்லா செய்கிற இடங்கள் தான். பாருங்க செஞ்சு வச்ச வண்டிகள் நிறைய இருக்கு பாருங்க. சரி இவங்க வந்து டெய்லி இந்த மாதிரி பழங்கள்ல கொண்டு வருவாங்களாம். orange also here in Pakistan? Orange? yes in Pakistan? Pakistan ஓ அப்படியே பாகிஸ்தான்ல வந்து orange காயும் விளையுதுங்க. there is the taller guy he is belong to Sargodha. Sargodha orange are famous. Orange famous. ஓ see Sargodha city orange is very famous. very famous. okay okay okay. the guys பழங்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு பழங்கள் இருக்குன்னு சொல்லி. ஆமா பாருங்க தேங்காய், அது தேங்காய் தான் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ தேங்காவே. ஆமா தேங்காவே எப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க தேங்காய் எப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. கோகோனட்
நிறைய பழங்கள் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு. நைஸ், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கிவி, கிரேப்ஸ், அதே பாருங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் வெள்ளை பூண்டுகள் வந்து இப்படி வாங்குறாங்க சொல்லி, சின்ன பூண்டியை தான் விற்கிறான். அதே போல இன்னைக்கு ஸ்ட்ராபெரி எல்லாம் இருக்கு பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். ப்ரோ இதோட பேர் என்ன? மல்பெரி. மல்பெரி. யா பாருங்க. Is a good for the Is a good for the throat. இது வந்து தொண்டைகளுக்கு நல்ல மல்பெரின்னு சொல்லுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லு. Puchi palap. யா Kambali puchi. ஸ்ரீலங்கா. Kambali puchi palap. அரஷாத். ஸ்ரீலங்கான்னு சொல்லப்போல வந்து பேசுறாங்க. நல்ல மக்கள் இருக்கிற இடம். Kambali puchi palap. Kambali puchi. 1 கிலோ வந்து 240 ரூபாய். 1 கிலோ 250. Yes. Half kg. 1 கிலோ வந்து 240 ரூபாங்க. இது பாருங்க. இலங்கையில எல்லாம் இது வந்து காண்றது அரிதுங்க. பாருங்க. இத வந்து டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லு. வேற லெவல். நைஸ் டேஸ்ட். உண்மையிலே நல்லாவே இருக்கு. Is it good? You buying it? வேற லெவல். ஓகே, இந்த இடங்கள்ல பாருங்க வெங்காயத்த சைஸ பாருங்க. ஓ மை காட், எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி. தக்காளி இருக்கு, அதே போல இது ஒரு வகையான புது வகையான காய் ஒண்ணுங்க. என்ன மைக் ஆகட்டு ப்ரோ. இல்ல பாருங்க கீரை வகைகள், மரக்கறி வகைகள், கீக்கம்பர், கோவா. நாங்க வந்து பல வகைகளை பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ வந்து மரக்கறி வகைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். மரக்கறி வகைகள் விலைகள் என்ன இருக்குன்னு சொல்லி. Apple god. வித்தியாசமான காய் உண்டு. It's a god. It's a god. Apple god. Apple god. இது ஒரு பச்சை காய்கறி வகை என்று சொல்லலாம். இந்த பேர் தெரிஞ்சிருந்தா கட்டாயத்துல கமெண்ட் பண்ணுங்க. Apple god. It's a good vegetable. சைடுல வெங்காயம், கிழங்கு வகைகள் எல்லாம் காணப்படுது. இந்த சைடுல டிஃபரெண்டான மரக்கறி வகைங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு வந்து கொத்தமல்லி கீரை காணப்படுது பாருங்க. Oh, 100 rupees 5 kg. 5 kg 100 rupees. Cauliflowers only 100 rupees. ஓ, கோன்ஃபிளவர் சொல்லக்கூடாது. டிஃபரெண்ட் மார்க்கெட்டுங்க. இதெல்லாம் துப்புரவே செய்ய மாட்டாங்க போல, ரொம்ப குப்பையா இருக்கு பாருங்க இந்த இடமெல்லாம். நிறைய மக்கள் வந்து போற இடங்களா இது காணப்பட்டாலும் ரொம்பவே அசுத்தமா துப்புரவே இல்லாம குப்பையா காணப்படுதுதான் சொல்லலாம். பாருங்க இந்த இடங்கள்லாம் ரொம்ப தூசி. அந்த இடத்துல கழுதை வந்து அப்படியே காணப்படுது பாருங்க. அந்த சைட்ல லொரி ஒன்று போகுது, எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்குங்க. அந்த மேல் பகுதியில பாருங்க. வாவ், அமேசிங் கிரியேஷன். இந்த இடங்கள்ல நிறைய இந்த கழுதை வண்டியெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் வந்து அவங்களோட சாமானை கொண்டு வரதுக்கு இந்த கழுதை வண்டிகளை ரொம்பவே பயன்படுத்துறாங்கன்னு தான் சொல்லலாம். பாருங்க இந்த லொரிய எப்படி இருக்குன்னு சொல்லு. வேற லெவல். Take a side. Take a side. Yeah. Oh, you see the truck? Yeah. What's this? Typical truck. கழுதை வண்டியில எத்தனை பேர் போறாங்கன்னு சொல்லி. அதே போல இந்த சைட்ல குதிரை வண்டியும் காணப்படுதுங்க. இங்கெல்லாம் படி வேணெல்லாம் பயன்படுத்துறாங்க. வேற லெவல். பாருங்க, பின்னுக்கு ஒரு லொரி உண்டு, பாகிஸ்தான் லொரி உண்டு. அதே போல இங்க இருக்கிற மாடுகளை பாருங்க, கொள்ளுன்னு இங்குள்ள குப்பைகளை திட்டு ரொம்பவே கொழுத்து காணப்படுது. இவன் எப்படி இருக்கா, இவன் வந்து பாறை தூக்கி எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. எனக்கு வந்து பர்சனலா மாடுகள் மேல, அதே போல குதிரைகள் மேல எல்லாம் சவாரி செய்யறது பிடிக்காதுங்க. என்னதான் இருந்தாலும் வாயில்லாத ஜீவன் மேல நாங்க ஏறி அந்த காலங்களில் பயணிச்சாலும் எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட். நான் பர்சனலா விருப்பப்பட மாட்டேன் அந்த மாதிரி விடயங்களுக்கு. ஆனா இங்க எல்லாம் சர்வசாதாரணமா அந்த காலத்துல கூட ஒட்டகங்கள்ல எல்லாம் பயணிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் பர்சனலா எனக்கு வந்து புரிந்து கொள்ளாது. அதே போல இந்த இடத்துல பாருங்க பஸ் எல்லாம் காணப்படுது. பாகிஸ்தான்ல இருந்து டூர் இடங்களுக்கு போகக்கூடிய பஸ் வண்டி எல்லாம் தான் காணப்படுது. இதெல்லாம் மவுண்டன் வியூனா ரோட்ல விற்கிறாங்க பாருங்க. பாருங்க ஒரேஞ்ச் எல்லாம் இருக்கு இந்த இடங்கள்ல. அதே போல இந்த சைட்ல பாருங்க, இது பாகிஸ்தான்ல காணக்கூடிய அந்த லொரி வகைகள் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி.
அதான் டிஃபரெண்ட் ஷேப். அந்த சாமான்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மாதிரி அடுக்கிறதுக்கு லேசாக காணப்படுது. சாமான்களை விழாமைக்கிறதுக்கு பாருங்க, ஒரு லொரி ஒன்று வருது, எப்படி வருதுன்னு சொல்லி. பாகிஸ்தான் லொரி. அது கீழே எல்லாம் இந்த செயின் மாதிரி எல்லாம் வைக்கிற ரொம்ப அழகா இருக்குங்க. பாருங்க அது எப்படி போகுது சொல்லு. சலங்கை ஒலியோட போட்டு போற மாதிரி தான் போகுது. இப்போ நாங்கள் வந்திக்கிற இடம் வந்து லொரிகள் அலங்கரிக்கக்கூடிய சாமான்கள் அனைத்தும் விற்கிற இடங்கள். பாருங்கள், இதெல்லாம் லொரி சிட்கள், லொரி சில்லுகளுக்கு போட்ட விடயங்கள், மேலே போட்ட கொடி வகைகள், அதெல்லாம் இந்த லொரிகளுக்கு நிர்மாணிக்கிற இடங்கள். பாருங்கள், இந்த லொரியெல்லாம் எவ்வளோ அழகாக நிர்மாணிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவலுங்க. அதை எப்படி அலங்கரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இந்த லொரியை பாருங்கள், உருதுல எல்லாம் ஃபுல்லாக எழுதி ஃபோன் நம்பர்ஸ் போட்டு ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. வாவ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டர்போ வித் இன்ட் கூலர் பாருங்கள். முன்னுக்கும் இந்த பஃபரை பாருங்கள், முட்டி பட்டாவெல்லாம் இதெல்லாம் இது தான் நோவுங்க ஃபுல்லாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னவோ டிஃபெண்டரால் செய்கிற மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க சொல்லி. இன்னும் அந்த மரதர நாணயம் படத்தில் வருமே ஒரு ட்ரக் வண்டி, அதே வண்டி மாதிரி காணப்படுது. இதெல்லாம் பாருங்கள், வேறு லெவல் மோடிஃபை. இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ லைட்டெல்லாம் போட்டு பழைய வண்டிங்க. டிகேபி 273ன்னு சொல்லி, பலோகிஸ்தான்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அழகாக மோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க எல்லா வண்டிகளையும். இந்த இடங்களில் வந்து நிறைய கெரேஜ் தான் இதே காணப்படுது. அப்படின்னா லொரிகளை வந்து திருத்த வேலைகளுக்கு செய்கிற இடங்கள் தான். பாருங்கள், ஓட்டோ வகைகள் எல்லாம் காணப்படுது, லொரி வகைகள் இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாகவே கெரேஜ் ஐட்டங்கள் தான். இன்ஜின் வேலைகள் அதெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுற நிறைய கெரேஜ் வகைகள் தான் இந்த இடங்கள்ல காணப்படுது. வாவ், பாருங்கள், பழைய ஜீப் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஜீப்ட பேர் என்ன, பேரே இல்லைங்க, இஸ்லாமாபாத்னு இருக்குது. சுசுக்கிட ஜீப் பாருங்கள். இஞ்சி இந்த இதெல்லாம் இந்த டீசல் நிரப்புற அந்த டேங்க், இதெல்லாம் அதே போல் சைலன்சர் வகை. யா பாருங்கள், இதெல்லாம் சைலன்சர் வகைகள். இதெல்லாம் அந்த பெட்ரோல் ஃபியூல் நிரப்புவோமே அதுங்கள் தான் இதெல்லாம். பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. நிறைய விடயங்கள் வந்து இந்த இடங்கள் இருக்குது. அப்படின்னா நிறைய லொரிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாம் இந்த இடத்துல காணப்படுதுங்க. இந்த செக்ஷன் வந்து டயர் கடைகள் காணப்படுது. இந்த இடங்களில் பாருங்கள், லொரி பஸ் வண்டிகள் அதே போல் பெரிய பெரிய வாகனங்களுக்கு தேவையான டயர் வகைகள் தான் இந்த இடங்களில் காணப்படுதுங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய டயர் வகைகள், இன்ஜின் மவுண்ட் எல்லாம் இந்த இடங்களில் காணப்படுது. கூடுதலாகவே டயர்கள் தான் காணப்படுதுங்க இந்த இடங்களில் தான். ஒவ்வொரு வகை சைஸ் டயர்கள் இந்த இடங்கள் இருக்குது. பாருங்கள், இந்த லொரியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இந்த சத்தம் கேட்குறது அப்படி அடிச்சு. Chemex, red chili, almond, Nagila sweet. So this is the famous gate of Lahore, Delhi Gate. So why that gate is called Delhi Gate? It faces Delhi City of India. Or in Delhi City of India, there is another gate. That gate is called Lahori Gate. There is a Lahori Gate. There is a Delhi Gate. So both are facing each other, Delhi, each other in a symmetry. So Delhi from here 525 kilometers. But this present gate rebuilt by British in 1864. All people busy with the cameras inside. Yes, art rickshaw, Rangila rickshaw. These are the fresh pickles you can see. It's a different kind of the pickles, garlic pickles, mega pickles, spice pickles. And secondly, in that direction, there used to be another gate of Lahore. That gate was called Akbari Darwaza. Same price in Sri Lanka. Sri Lanka, you get the same price. Yeah, in Sri Lanka 2,400. But here is a cheap, very very cheap, not in the same price. You can 3 kg in the same price. 3 kg you can buy here, in the 1 kg you can buy there. 2,400 Sri Lankan rupees means here like 2,000. Oh, here is a 800 1 kg.
In the Mughal time, it was the biggest spice bazaar of the subcontinent. When the British came here, you know, they preferred jewels and spices. Okay. These spices are very famous all over the world. You can see different spices and the pulses, lentils, kadais, spices, achars, the biryani. It's a very famous on social media. It is a very famous on social media. It was renovated in 2012 by German government. You can see it's look very neat and clean. It was renovated. It does look like a European street. It doesn't look like Pakistani street. All these are the private residence. In evening, it's look more beautiful when it's illuminated with the light. We walk the most narrow street of the old Lahore. Please walk. We can feel it. I don't trust. People live here, brother. Yes, live here. It's all private residence. Private. Yes. இதெல்லாம் வந்து தனியாருடைய வசிப்பிடம். In that time, zigzag and the narrow streets. So whenever invader attack on the city, invader they had a horses. They couldn't move their horses easily. People had a time for skipping. Okay. And the people loving each other and caring each other. And whenever they cook food, they exchange food one window to another window. The same street, Gully Surjan Singh. Surjan Singh, he was a Sikh guy. In a Sikh period, he lived here. It is attributed with his name. But these days, is very famous on social media. Movie star is there. It's from maybe some Jewish lived here in the British time. And that one is the famous Usman Ki Baitak. That is a gossip room. After Ramadan, it will be open. When tourists feel tired, they can sit there, they talk each other. Okay. You are served tea, water, whatever like as you require. That was built later. It was built early 40 years. When it was built in 1634. Built by Nawab Wazir Khan. Who was Nawab Wazir Khan? In the Mughal time, Shah Jahan time, he was the governor of Lahore. He built this mosque in 1634. In that time, it was completed in 7 years. Why did it take a long time for build it? We can see glaze tiles, mosaics work and the fresco work done there, all made by hand. And 700,000 rupees was spent for build it. 400 years back when the small cells, and these were made for the students. Those who were learning Holy Quran and sat, they lived here. In that time, it was like a madrasa Islamic school. The middle one is a ablution chamber. When it was filled with the water, in that time, this water pond had a small fishes to make a water filter. If you look at the minaret height, these are the north straight, these are the tilt to outside. If earthquake comes, they fell outside, the node would fall inside the mosque. And the which work done on the minaret, that work is called the Kashmiri work. It's a Kashmiri style. And that work is called the Kashikari. Shikai. Kashikari. And that work started from Iran city Kashan. It is built with the Persian style. ஓ இது வந்து காஷ்மீர் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்காங்க. அதே போல் இதெல்லாம் இன்னும் புனர்நிர்மாணத்துக்கு தான் உகந்த மாதிரி இன்னும் பயன்பாட்டில் ஈக்குது. இந்த மஸ்க் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இதெல்லாம் புனர்நிர்மாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து காஷ்மீர் ஸ்டைல்லே இருக்குது. நிறைய சித்திரங்கள் மாதிரி நிறைய வடிவமைப்புகள் இந்த இடங்கள்ல காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது கீழே வந்து ஜிஹாரம்னு சொல்லக்கூடிய ஒரு சமாதி ஒன்று காணப்படுது. அவளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி கீழே வந்து நாங்கள் சைலண்டாக தான் போகணுங்க. இதெல்லாம் பாருங்க ரொம்ப அதிசயமாக இருக்கு. இதெல்லாம் சித்திரங்கள் கையாலே Sufi shrine. Shrine. Sufi, you know, Sufi people buried here. Yeah. Buried here? Yes. In a 13th century, here was a Sufi graveyard. Other graves were level with the ground, but it was preserved. Actual grave, real grave is a 10 feet down, but this one is a symbolic grave. Mostly Thursday evening is a specific evening in Islam religion. There's people coming here for pay homage, reciting the Holy Quran, throwing rose petal on the grave, and sometimes people bring the food and distribute food among the poor people. Yeah. So here is the salt. People have a different faith. People they taste this salt for a good health, for the blessing. ஓகே, நாங்கள் கீழே போயிட்டு வந்தோம். உள்ளுக்கு வந்து கேமரா எடுத்துகிட்டு போகல, எல்லாம் இல்லை. நல்லா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். சின்ன கிளிப் வந்து போதும், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் அந்த பள்ளிவாசலுங்க.
and the Holy Quran verse is written there in a whole arch. Oh. You can see the beauty of the mosque. It's look very colorful, and these are the main print chamber. You know, in that time, all color combinations and design done by eunuchs. Nowadays, they are very famous in the fashion industry. The back days, they had a great expertise for doing this job. Make the designing with the color combinations, all done by eunuchs. Who made this mosque? I did tell you. Who made this mosque? We've forgotten. We just record it. Wazir Khan. Wazir Khan. Actually, his title was Wazir Khan. His real name was Sheikh Ilmuddin Ansari. He was a doctor. He was a royal physician in the Mughal time. 4th Mughal king Salim. His name was Jahangir. His real name was Salim, but title was Jahangir. He had many wives, but all of them, she was beloved wife. Her name was Noor Jahan. She had blister down her feet, down her soul. King was very about his wife. My wife, she's suffering in a blister pain. In that time, Jahangir king called every doctor in his court and gave them challenge. Who will treat my wife without touching, without looking? I will give you surprise. This man said, who made this mosque? His real name was Sheikh Ilmuddin Ansari. He said, I will treat your wife without touching, without looking. How she was treated? She was the queen. He should suggest spread sand on the floor. After sand, lay ash on the sand. When she will walk on it, her feet will make imprint. As it is, when she did walk, her feet made imprint like an X-ray. He found where is a blister hole. He fixed their small concrete for the pinching. And she was reordered. She will re-walk again. When she did re-walk, her blister was busted. She got a well passage of time. King was very happy. Without touching, without looking, he treated my beloved wife. She's getting well day by day, day by day, day by day. In that time, this man, he was given the 7 lakh rupees. And he was given the gold jewelry. And then he was given the precious stones. Then he was given the title Nawab Wazir Khan. Then he became the governor of Lahore. 1634 to 1639, he was a governor of Lahore. Before governor, he was a doctor. In that time, both sect, Shia and Sunni, they could offer prayer together. In that time, and my right side, my left side, your right side, you can see that the pulpit that was given by the Lord Curzon. Lord Curzon, he was a viceroy of India. He was a British guy. He gave that pulpit in 1899. It was made with the walnut wooden. It was made for Imam. On the Jummah prayer times, Imam sit on it and addressing about Islam among the people. But do you know what is the purpose of the arch? It faces to the Makkah. When you go there, when you stand there, you say Allah. You speak anything, your voice get vibrate. That actually is the sound creator. Yes, go there, face to the speak. Did you hear vibrations? That time there was no loudspeaker. When Modun said yes, that was a quiet time. When you stand there and move your neck like this, say Allahu Akbar, you get the different sound. Move your neck there. You like this, like this. Different sounds. You got a different sound. You know our God, Allah has 99 names. Names are written there on the arch. And every arch will find the grace painting. It's depict the fruit of heaven. Oh, there's a more interesting one. You see the blue one under the arch? Yeah. There's the small verses of the Holy Quran. Both sides you can read same. If you stand here or stand there, both sides you can read same. It's called mirror image, mirror reflection. இதில் பாருங்கள், இந்த குருவான் வசனம் இருக்குது தானே, அதை நான் இப்படி இருந்தாலும் எனக்கு அதை ரீட் பண்ணல, இப்படி இருந்தாலும் ரீட் பண்ணல.
அதாவது மிரர் ரீஃப்ளெக்ஷனில் இது காணப்படுது. இதெல்லாம் ஃபுல்லாகவே கையினால் பெயிண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஐட்டங்கள் தான் இது காணப்படுது. பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான மசூதின்னு சொல்லி. அதே போல் இந்த மசூதியோட முன்பகுதியில் வந்து முழு குர்ஆன்ற வசனங்கள் அனைத்துமே அதில் அப்படியே எழுதப்பட்டிருக்குதுங்க. ஃபுல்லாகவே எழுதப்பட்டிருக்குது. ஃபுல்லாக மேலேருந்து கீழே அப்படியே ஃபுல்லாகவே குர்ஆன் வசனங்கள் ஃபுல்லாகவே எழுதப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காலத்தில் தான் மைக்கெல்லாம் பாவிக்கிறோம். அந்த காலங்கள்லாம் மைக் எதுவுமே இல்லை. அதை எப்படி சாத்தியம்னு சொன்னால் இதில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க எப்படின்னு சொல்லி. இதில் வந்து நாங்கள் அதான் சொல்லக்கொள்ள ஃபுல்லாகவே கேட்கும். ஜஸ்ட் லிசன், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லக்கொள்ள லவுட் சொல்லக்கொள்ள நான் இந்த டைமில் வந்து மைக் யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்தில் மைக் இல்லை, ஃபுல்லாக கேட்கும். அதே போல் தலையை விட்டு வச்சுட்டு இப்படி அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கொள்ள டிஃப்ரெண்ட் வாய்ஸில் கேட்கும். ஜஸ்ட் லிசன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி பாங்க சொல்லக்கொள்ள நிறைய இடங்கள் சொல்லும் வைப்ரேட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல லவுட்டாக கேட்குற இடங்கள் தான் இது. எவ்வளோ அழகான இடம்னு சொல்லி பாருங்கள். அதேபோல் நிறைய மக்கள் இதில் வந்து தொழுதுட்டு போகிறாங்க. அதே போல் நிறைய வரலாறுகள் இந்த இடங்கள் இருக்குது. நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டுருப்பீங்க, நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்னைக்கு அல்லாட 99 பேர்களும் எழுதப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த இடங்கள்ல எல்லாமே குர்ஆன் வசனங்கள் தான் ஃபுல்லாகவே காணப்படுது. டிஃப்ரெண்ட்டாக காணப்படுது இந்த பல்லு மசூதி. பேரிடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பெயிண்ட் அடித்து நிறைய அலங்காரங்கள் ஈடுபட்டிருக்கு. ஆனால் இது வந்து பழமையான பாகிஸ்தான்லேயே மிகவும் பழமையான பள்ளி வாய்க்கெல்லாம் காணப்படுது. நிறைய விடயங்கள் காணப்படுது பாருங்கள். மேல் பகுதியிலேருந்து எல்லாமே வேறு லெவலாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. வாவ், ஜஸ்ட் வாவ்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவல். எல்லாம் பெயிண்ட்டுங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சைடில் எல்லாம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ விடயங்கள் அந்த காலங்களில் இப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் பழங்கள் இருக்கிற சாறு இருக்குது. அந்த சாறுகளால் தான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓட்ட கலர் அதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் அந்த பழம் சாறு பிசின் அதுவற்றை கொண்டு தான் இதெல்லாம் ஃபுல்லாகவே தீட்டிக்குது. இதை வந்து வானிஷ்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் வானிஷ் இருக்குது. அந்த காலத்தில் முட்டையிடு மஞ்சள் கரு வெள்ளை கருவை போட்டு வானிஷ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது தானே. அப்படி மிகவும் அதிசயம் வாய்ந்த ஒரு பள்ளி வாசலாக இந்த பாகிஸ்தானில் இது கருதப்படுது. அதே போல் உறவுகளே எல்லா இடத்துலையும் அது இந்த இடத்துலையும் வெளியில் வந்து ரொம்பவே வெயிலாக காணப்படுது, விலங்குதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் இப்போ இருக்கிற இடத்துல இப்படி போக்கில் வந்து ரொம்பவே குளிராக காணப்படுது. ஒரு வேறு லெவல் குளிர் ஒன்று இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க உண்மையிலுமே. ஓகே மக்களே, இந்த பள்ளியோட பேர் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் வசீர் மொஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வசீர் மொஸ்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து அப்படியே நான் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பள்ளி வாயில்னு சொல்லி. என்னுடைய அசர் தொழுகையை இந்த இடத்துல முடித்து கொண்டேன். அப்படியே போதான் இருக்குது. இப்போ நிறைய விடயங்கள் இந்த இடங்கள்ல இருக்குது. அதாவது மூடப்பட்ட டவுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இவ்வளோ எல்லா விடயங்களையும் காணப்பட்டுருச்சு. அதே போல் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, ஒரு பட்டை மாதிரி வந்து வச்சு கொண்டிருக்கிறோம். அது எதுக்குன்னு சொன்னால் இந்த பட்டையால் பல்ல தீட்டினோன்னு சொன்னால் ரொம்பவே வெள்ளையாகுமா இந்த பட்டையால். பாருங்கள், இதுதான் அந்த கம்பளி பூச்சி, கம்பளி பெரின்னு சொல்லுங்க. அது அதாவது பாகிஸ்தானில் லாகூரில் மூடப்பட்ட நகரம்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே உறவுல, நீங்கள் வந்து இப்போ மரக்கறி வகைகள் பழக்கூடிய வகைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோலாம் சந்திக்க வேண்டிய உங்களை விடை பெற்றுக்கொள்வது அர்ஷா ஜலி. பாய் படிஸ் பாய்.